இலங்கைக்கு தட்டுப்பாடின்றி எரிபொருள் வழங்க ரஷ்யா சம்மதம். நேரடி உடன்படிக்கை மூலம் தீர்வு. இலங்கைக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றை தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே இந்த முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். தற்போது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் தலைமையிலான தூதுக்குழுவினரிடம் நடத்தப்பட்ட ஆலோசனையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் எவருமின்றி இரு நாடுகளுக்கு இடையே அரசு மட்டத்திலான நேரடி உடன்படிக்கைகள் மூலம் எரிபொருளை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் விலையை குறைக்கவும் விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் உதவும். எரிபொருள் விநியோகம் மட்டுமின்றி இலங்கையின் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை நவீனப்படுத்துவதற்கும் ரஷ்யா தனது தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க முன்வந்துள்ளது. சர்வதேச அளவில் எரிபொருள் சந்தையில் பெரும் மாற்றங்கள் நிலவி வரும் சூழலில் ரஷ்யாவிடமிருந்து நேரடி விநியோகம் கிடைப்பது இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஈரான் கெஞ்சுகிறது ரம்மின் அதிரடி குற்றச்சாட்டு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரான் அரசு மற்றும் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து மிகவும் காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் இராணுவ ரீதியாக முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் இதனால் ஈரான் தரப்பு அமைதி உடன்படிக்கைக்காக அமெரிக்காவிடம் கெஞ்சி வருவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் 15 அம்ச போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் பரிசீலிப்பதாக மட்டுமே பகிரங்கமாக தெரிவிப்பதை கண்டித்துள்ள ட்ரம்ப் இது ஒரு பொய் என்றும் அவர்கள் உண்மையில் ஒரு ஒப்பந்தத்திற்காக துடிப்பதாகவும் கூறியுள்ளார். மிகவும் தாமதமாகும் முன்பே அவர்கள் தீவிரமாக செயல்படுவது நல்லது. ஒருமுறை எல்லை மீறிவிட்டால் மீண்டும் திரும்புவதற்கு வழியில்லை. அது மிகவும் மோசமாக இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதேவேளையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடற்படை தளபதி அலிரேசா டான்சரி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரான் தனது வான்படை மற்றும் கடற்படை பலத்தை இழந்துவிட்டதாக அமெரிக்கா உரிமை கோருகிறது. இருப்பினும் ஈரான் வெளிப்படையாக அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றே கூறி வருகிறது. கரிபியன் கடற்பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் படகொன்றின் மீது அமெரிக்க இராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் சதர்ன் கொமாண்ட் நடத்திய இந்த தாக்குதலில் அந்த படகு முழுமையாக தகர்க்கப்பட்டது. அந்த படகு ஒரு குறிப்பிடப்பட்ட பயங்கரவாத அமைப்புக்கு சொந்தமானது என்றும் அது போதைப்பொருள் கடத்தல் பாதையில் பயணித்ததாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆபரேஷன் சதர்ன் லிஃபியர் செப்டம்பர் 2025 தொடங்கப்பட்ட இந்த இராணுவ நடவடிக்கையின் மூலம் இதுவரை சுமார் 47 தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 163 முதல் 167 வரை அதிகரித்துள்ளது. இந்த படகுகளில் போதைப்பொருள் இருந்தது என்பதற்கான வலுவான ஆதாரங்களை அமெரிக்கா இதுவரை வெளியிடவில்லை. இதனால் இவை நீதிக்கு அப்பாற்பட்ட கொலைகள் என மனித உரிமை அமைப்புகள் விமர்சித்து வருகின்றன.